சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் பிரத்யட்சமான அடையாளங்களை அதிசயங்களை அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. பிரத்யட்சமான அடையாளங்கள் அதிசயங்களை பார்த்தார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தார், சர்வ வல்லவராகி கர்த்தர் இருந்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் ஒரு பெரிய இழப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள். எனவே நான் இந்த செய்தி முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஜனங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை நீங்கள் உங்களுக்கான வார்த்தையாக, உங்களுக்கான வசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொன்னோடனே ஏதோ 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கூட்டத்தை பற்றி பேசுகிறாங்க, பைபிளில் இருக்குது, அப்படி அல்ல. அந்த ஜனம் சொல்லும் பொழுது அந்த ஜனத்தோடு உங்களை வைத்து நீங்கள் பார்க்கணும், உங்களை வச்சு நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் இந்த செய்தி புரியும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு கதையை படிக்கிறது மாதிரி இருக்கும். சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பாடம். இவருடைய வாழ்க்கை ஏன் பெரிய ஒரு பாடம் அப்படின்னா, கர்த்தர் இவர்களோடு நடந்து சென்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பமாக, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு முன் நடந்தார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. காட் லிட்ரலி வாக்ட். ஆண்டவர் பிரத்யட்சமாக அவங்க முன்னாடி நடந்து போனார். இதில் நீங்கள் பாருங்கள், இது ஒரு கற்பனை, ஒரு படம் தான். இது ஒரு கற்பனை பிக்சர் தான். மேகஸ்தம்பம் இப்படி தான், மேகஸ்தம்பத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இப்படி தான் அவங்க முன்னாடி போயிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவங்க ஒரு சிம்பாலிக்காக அதை சொல்லலை. சிம்பாலிக்கான என்னது? ஒரு வரைபடமாக இல்லைன்னா ஒரு கற்பனையாகலாம் இல்லை. பிரத்யட்சமாக ஒரு மேகஸ்தம்பம் அவங்க முன்னாடி நடந்து போகிறது அவங்க பார்க்குறாங்க. 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வரும்பொழுது லிட்ரலாக அவங்க ஆண்டவர் அவங்க முன்னாடி நடந்து போகிறார். அந்த பகலில் பார்க்கும்போது அது மேகம் அப்படியே நடந்து போகிறது போல இருக்கிறது. இரவில் பார்க்கும்போது ஒரு அக்கினி தூண், ஒரு அக்கினி ஸ்தம்பம்னு சொன்னால் தூண், அப்படி அவங்க முன்னாடி நடந்து போகிறது. வேதம் சொல்கிறது அது அவர்களுக்கு வழி காட்டினது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டினது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு ஜனத்தையும் நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள் சொன்னால் 5ஆம் அதிகாரத்திலே அந்த ஜனங்களுடைய பாக்கியத்தை குறித்து அங்கே மோசே சொல்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4வது அதிகாரம், உபாகமம் 4வது அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன்னிருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டும் உள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உபாகம் புஸ்தகத்தில் அவர் ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்குறார். ஃபேர்வெல் ஸ்பீச்னு என்னது? ஆங்கிலத்தில் ஃபேர்வெல் ஸ்பீச்னு சொன்னால் ஒருவர் மரிப்பதற்கு முன்பாக இல்லைனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பேசுகிற வார்த்தைகள், அதுதான் என்னது? ஃபேர்வெல் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. உபாகம் புஸ்தகம் முழுவதுமாக நடந்த சம்பவத்தெல்லாம் மோசே திரும்ப பேசுகிறார்.
என்னெல்லாம் நடந்து உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் இந்த 40 வருஷம் ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியத்தை போல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? அல்லேலூயா. எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையோட நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். சரி, அக்கினியில் 33 வசனத்தில் பாருங்க, அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டா? அல்லேலூயா. 34 வசனம், அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயலினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்து பார் என்று வேதத்திலே ஆமென் மோசே சொல்கிறார். விசாரிச்சு பாருங்க. என்ன பார்க்கணுமா? போய் விசாரித்து பாருங்க. 4 பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? அதனால தான் வேதம் சொல்லுற கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம முதல்ல நம்முடைய பாக்கியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள்னு புரிந்து கொள்ளணும். ஏதோ தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நினைக்கிறது இல்லை. ஆனால் சிலவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், எதுக்கு நான் இப்படி இருக்கிறேன்? நம்மை போல பாக்கியம் பட்ட ஜனம் நீங்கள் போய் விசாரித்து பாருங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட மனபாரம் வந்தாலும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார், எனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது போல இந்த உலகத்தில் வேற எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்களுக்கும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் தைரியமாக சொல்றார், போய் விசாரித்து பார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு கடவுள், இந்த மாதிரி ஒரு தெய்வம் நீங்கள் ஆராதிக்கிற இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை இதை வேற ஏதாவது ஜனம் பெற்றது உண்டான்னு சொல்லி நீ விசாரித்து பார். ஹல்லேலூயா. அப்போ ஏன் பாஸ்டர் எனக்கு சோதனை, ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் எனக்கு துன்பம் வருது? இவ்வளோ பெரிய தெய்வத்தை நான் வணங்குறேன், இவ்வளோ பெரிய தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் குறைவுகள் எல்லாம் வருகிறது? கர்த்தருக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் அது தெரியும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் கர்த்தர் நம்ம பாடுபடுவது 3 விதங்களில் இருக்கும். நல்ல கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை கஷ்டத்துக்குள், துன்பத்துக்குள், சோதனைக்குள் கொண்டு போவது எதற்குன்னு சொன்னால், ஆமென் சோதரம், நீங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, அதை நீங்கள் வாசிக்க வேண்டாம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை 3ஆம் வசனம், உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீ உனக்கு உணர்த்தும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏன் நம்மளை சிறுமப்படுத்துறாருன்னா, நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நம்ம அறியும்படி. அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார் சொல்லுங்க? எதுக்கு ஆண்டவர் நம்மளை குறைவுகளை கொண்டு போகிறார்? எதுக்கு நம்மளை இல்லாமைகளை கொண்டு போகிறார்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. ஹல்லேலூயா. நம்ம கெப்பாசிட்டி என்ன? இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம பாடுகள் கொடுத்தா நிற்போமா, கஷ்டம் வந்தால் நிற்போமா, இல்லை ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் ஆண்டவரை பின்பற்றுறோமா இல்லையான்னு நம்ம இருதயத்தில் உள்ளதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் நமக்கு சோதனைகளை தர்றார். ஹல்லேலூயா. 2வது எதுக்கு சோதனைகளை தருகிறார் அப்படின்னு சொன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு நீ அறியும்படி. அப்படின்னு அர்த்தம் என்ன? வெறும் சாப்பாடு, ஆகாரம், பணம், காசு மட்டும் ஒரு மனுஷனை திருப்தி செய்வதல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முழுமை அடைகிறான், அந்த மனுஷன் திருப்தி அடைகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும்படி. ஆமென். அல்லேலூயா. சரி, நான் உங்களுக்கு விளக்குறேன். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஆகார குறைவு வருது, வஸ்திர குறைவு வருது, வேற என்ன குறைவு வருது? ஏதோ ஒரு குறைவு உங்கள் வாழ்க்கையில் வருது. அப்போ அந்த நேரத்திலையும், அப்படிப்பட்ட நேரத்திலையும் இந்த வேதத்தை வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்து அப்போ கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு திருப்தி. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறார், அவர்களுக்கு
தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் பெரிய அதிக சந்தோஷம் எனக்கு உள்ளத்தில் தந்தீர். அப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நாட்களிலும் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அந்த ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. அதை நம்ம ருசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, இந்த குறைவெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு தோணும். அப்படி தோணும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். இவன் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு பின்வாங்க மாட்டான். எப்படினாலும் கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியின் அந்த ரகசியத்தை இவன் புரிந்து கொண்டான் என்று அவர் கண்டதுக்கு பிற்பாடு அவர் நம்மை ஆசீர்வதிக்க உயர்த்த அவர் ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறது இது மாதிரி புரியுது? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, புரியுது. செய்திக்குள்ளே நான் வர்ற நேரம் இல்லை. சரி, இப்போ இந்த ஜனம் ஏன் பாக்கியம் பெற்ற ஜனம் என்று சொன்னேன்னு சொன்னால், முதல்ல இவர்களுக்கு கிடைத்தது போல ஒரு நல்ல பாஸ்டர், ஒரு நல்ல தலைவர் இந்த உலகத்தில் வேற எந்த சபைக்கும் வேற எந்த ஜனத்துக்கும் கிடைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மோசே இந்த சீனாய் மலை அப்படிங்கிற ஒரு மலை உண்டு அந்த நாட்களில். என்ன மலை? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவருக்காக கூட அதை சொல்லிவிட்டு நான் உங்களை செய்திக்குள்ளே நான் கொண்டு வர்றேன். சீனாய் மலை. அந்த சீனாய் மலையில் கர்த்தர் பிரத்யட்சமாய் இருந்தார். அந்த சீனாய் மலையில் ஆண்டவர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் வாசம் பண்ணினார். சரி, அந்த சீனாய் மலையில் யாரும் தொடக்கூடாது. சீனாய் மலையை யாரும் தொடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. அவ்வளவு மகிமை நிறைந்த அந்த சீனாய் மலையை மோசே 8 முறை ஏறி இறங்கியிருக்கிறார். எத்தனை முறை ஏறி இறங்கியிருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் அதை எழுதி வைத்துக்கொள்ளுங்க. தெரியாதவங்க எழுதி வைத்துக்கோங்க. 8 முறை ஏறி இறங்கியிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய உன்னத ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த மோசை பெற்றிருப்பார். ஹல்லேலூயா. 3 முறை மோசை 3 முறை 40 நாள் தண்ணி குடிக்காமல் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. 40 நாள் நிறைய முறை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் 3 வாட்டி தண்ணி கூட குடிக்காமல் அவர் உபவாசம் பண்ணியிருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நமக்கு இந்த ஆராதனை முடித்த பிறகு வீட்டுக்கு போனால் முதல்ல என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். அவ்வளோ டயர்டாகிடுது நமக்கு. ஆனால் 40 நாள் தண்ணி கூட குடிக்காமல் சாப்பிடாம 40 நாள் மலையில் மோசே இருந்திருக்கிறார். 3வது இவருடைய பாக்கியத்தை நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற அந்த ஜனம் 3வது பிதாவாகிய தேவனுடைய மகிமையை, அதாவது அவருடைய பேக் சைடை, அந்த முதுகு பக்கத்தை இவர் பார்த்துருக்கிறார். யார்? மோசே பார்த்துருக்கிறார். அந்த மகிமை அவர் பார்த்துருக்கிறார். முழுவதுமாய் கர்த்தரை பார்க்கல, ஆனால் அவர் கடந்து போகிறத மோசே பார்த்துருக்கிறார். 4வது தேவனோடு முகமுகமாக அவர் பேசியிருக்கிறார். தேவனோடு முகமுகமாக பேசியிருக்கிறார் என்று வேதம் பதிவிடுகிறது. அது எந்த அளவுக்கு டீப்பாக பேசலான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆழமான ஆண்டவரோடு உள்ள ஒரு ஆழமான ஒரு உறவு மோசேக்கு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் 10 கட்டளைகளை தேவன் கையினால் எழுதி மோசே கையில் கொடுத்தார். அதுதான் ஆச்சரியம். இவர் ஆண்டவர் சொல்ல எழுதலை, ஆண்டவர் எழுதி இவர் கையில் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை ஆயத்தை பண்ணி கொண்டு வர்றேன்னா, அதை ஆண்டவர் சொல்லி அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை நாங்கள் எடுத்து கொண்டு வர்றோம். ஆனால் மோசைக்கு இருந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆண்டவரை எழுதி அந்த புக்கை கையில் கொடுத்த மாதிரி. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவருடைய கையெழுத்து அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். த ஹேண்ட் ரைட்டிங் ஆஃப் காட், அந்த கற்பலைகளை அவர்கள் அதை பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற இந்த ஜனம். ஆனால் இன்னும் ஒரு சில காரியம் இருக்கிறது. கடைசியில் இந்த ஜனம் பரலோக ராஜ்யத்துக்கு போகலை. அதுதான் இதோட விசேஷம். அதுதான் இதில் ஒரு துக்கமான ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவனை இவர்கள் ஆராதித்தும், இவ்வளவு நல்ல பாஸ்டர் இவங்களுக்கு கிடைச்சும், இந்த ஜனம் கடைசியில் எங்கே போய் சேரலை? பரலோக ராஜ்யம் போகலை. ஆண்டவர் இவர்களை பார்த்து, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இவங்களை பார்த்து சொல்லிட்டார். இளைப்பாறுதல்னா பாரடைஸ், பரதீசு அப்படின்னு சொல்கிறோம்ல. இன்னைக்கு அந்த செய்தியில் நம்ம கேட்டல, பரதீசு. ஒரு மனிதன் பரிசுத்தவான் மரித்த பிறகு எங்கே போகிறான்? பரதீசுக்கு போகிறான். ஒரு பாவி துன்மார்க்கன் மரித்த பிறகு எங்கே போகிறான்? பாதாளத்துக்கு போகிறான். நியாய தீர்ப்புக்கு நாட்களுக்கு அப்புறம் தான் பரதீசில் இருக்கிறவன் பரலோகத்திற்கும், பாதாளத்தில் இருக்கிறவன் நரகத்துக்கும் போகிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் பரலோகத்தை இல்லைன்னா பரதீசியை இவர்கள் இழந்தார்கள். ஹல்லேலூயா.
பூமியில கர்த்தர் அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இவர்கள் இழந்தார்கள். மோசையும் இழந்தார், உண்மைதான். ஆனால் மோசே பூமியில் உள்ள இந்த கானானை இழந்தாலும் பரலோக ராஜ்யம் போயிட்டாரு. இந்த ஜனங்கள் அதை பூமியிலையும் நன்மை இழந்தாங்க, பரலோகத்திலையும் நன்மைகள் இழந்தாங்க. அல்லேலூயா. இவ்வளவு நல்ல பாஸ்டர் இவங்களுக்கு கிடைச்சும், இவ்வளவு பெரிய தேவனை இவர்கள் ஆராதித்தும், கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் நடந்து போய் ஏன் இவர்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்தார்கள்? அதுதான் இன்னைக்குள்ள செய்தி. அல்லேலூயா. சர்வ வல்லவர் கூட இருக்கிறார், இருப்பினும் பரலோக ராஜ்யம் இல்லை. ஏன்? ஆல்மைட்டி காட் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபை நம்ம சொல்றோம். அவ்வளோ பெரிய சர்வ வல்லவரன் ஆராதிக்கிற சொல்றோம். நான் நிற்பது தேவனுடைய கிருபை தான் நம்ம சொல்றோம். அவ்வளோ உங்களை போல, உங்களை விட 1000 மடங்கு கிருபை பெற்ற ஜனம் அது. எத்தனையோ முறை கர்த்தரை வேதனைப்படுத்தியும், கர்த்தரை முறுமுறுத்தும், கர்த்தரை வேண்டான்னு சொல்லி டைரக்டா விக்கிரகத்தை செய்து ஆராதிக்க போன ஜனத்தின் மேல் கர்த்தர் கிருபை வைத்து மீண்டும் மீண்டும் அந்த ஜனத்தை தம் பக்கமாக இழுத்து கொண்டார். ஆயினும் அவர்கள் பரலோகத்தை இழந்தார்கள். நம்ம கொஞ்சம் பயப்படணும், அல்லேலூயா. கிருபை இருக்கு. நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், எப்படி வாழ்ந்தாலும் கிருபை இருக்கு, கிருபை இருக்கிற நம்மளை ஏமாத்திடக்கூடாது. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. உங்களை என்னை காட்டிலும் 1000 மடங்கு கிருபை பெற்ற ஜனம். நீங்க யாராவது மேக ஸ்தம்பத்தை பார்த்திருக்கீங்களா? அக்னி ஸ்தம்பத்தை பார்த்திருக்கீங்களா? வேதம் சொல்கிறது, சீனாய் மலை அக்னியில் பற்றி எரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருந்து பார்த்தார்கள். மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மகிமைக்குள் பிரவேசித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மகிமையை பார்த்தார்கள். அல்லேலூயா. ஸோ இன்னைக்குள்ள செய்தி அதுதான். ஏன் ஆண்டவரே, நான் எனக்குள்ள எழும்பின ஒரு பெரிய கேள்வி, ஏன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய கிருபையை பெற்று, இவ்வளவு பெரிய, அது மட்டும் இல்லாமல் அந்த மோசே, அவங்களுக்கு கிடைச்ச மோசே பாஸ்டர் பைபிளில் உள்ள முதல் 5 ஆகமங்களையும் எழுதினவர் அவர். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், சொல்லுங்க, என்னாகமம், உபாகமம், இந்த 5ஐயும் எழுதினது யாரு? மோசே. அதற்கான ஆதாரங்கள் உண்டு. இயேசுவே தன்னுடைய வாயினால் சொல்லி இருக்கிறார், மோசே எழுதின ஆகமங்கள்னு. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க மோசே எழுதலைன்னு, ஆனால் இயேசு தன்னுடைய வாயால் சொல்லி இருக்கிறார், மோசையின் ஆகமங்கள்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதம் அவரை குறித்து, அவரை போல ஒரு தீர்க்கதரிசி அதற்கு பிறகு இஸ்ரவேலை எழும்பினதில்லை என்று சொல்லப்படுகிறது. யாரை போல? மோசையை போல. ஆமென். அல்லேலூயா. இன்ஃபேக்ட் இந்த பூமியில் உள்ள ஒரு சின்ன கானான் தேசத்துக்குள்ள அவர் போகலை. ஆனால் அவர் மரிக்கும் பொழுது மோசையோட அடக்க ஆராதனையில் யார் மட்டும் தெரியுமா உண்டு? ஒரு மனுஷன் கூட கிடையாது. ஆமென். அல்லேலூயா. மோசையோட அடக்க ஆராதனையில் யார் கிடையாது? ஒரு மனுஷன் கூட கிடையாது. முழுவதும் தூதர்களும் கர்த்தரும் மட்டும்தான். அவருடைய சரீரத்தை லிட்டரலாக எடுத்து கர்த்தரை அடக்கம் பண்ணினார். இன்னைக்கு வரைக்கும் மோசை எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் ஆண்டவர் அதை ரகசியமாக வச்சார்? இந்த ஜனங்கள் சும்மானாலும் ஒரு ஆளை விக்கிரகமாக மாற்றிடுவாங்க. ஆமென். மோசை செஞ்ச ஒரு வெங்கல சர்ப்பத்தையே விக்கிரமாக்கிட்டாங்க இந்த ஆட்கள். இனி மோசை விட்டா வைப்பாங்க? மோசைக்கு கல்லறைக்கு 2 மாலையை போட்டு 2 குங்குமத்தை தடவி அவனை தெய்வமாக்கிடுவாங்க. ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஆட்கள் இப்படிப்பட்ட ஆட்களை ரகசியமாக அடக்கம் பண்ணிட்டார், யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அவனுடைய சரீரத்தை ரொம்ப கனப்படுத்தினார் ஆண்டவர். பிசாசு அந்த சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணினான் என்று யூதா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த சரீரத்தை பிசாசு தர்க்கம் பண்ணுறான், எனக்கு அந்த சரீரம் வேணும். அப்படி இருந்தும் கூட கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. அந்த சரீரத்தை எடுத்து கர்த்தரை அடக்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மரித்த பிறகு மரித்த பிறகு தோன்றின ஒரு மனுஷன் சொன்னால் எலியா, அதுக்கப்புறம் மோசே. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே அந்த இது பண்ணது. அப்போ இப்படிப்பட்ட இந்த ஜனத்தை, இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற இந்த ஜனங்கள். அல்லேலூயா. சரி, அது மட்டும் இல்லாமல் இவர் நல்ல படித்த ஒரு மனுஷன். மோசே நல்ல படித்த ஒரு மனுஷன். இல்லை, கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். இதில் நீங்கள் பார்க்க, இந்த பிக்சரில் நீங்கள் பாருங்கள், மோசேயுடைய அந்த படிப்பை நம்ம பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, அவர் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும்
அவர் வாசிங்க, அப்போஸ்தலர் 7:22 வாசிங்க. வசனம் மறந்துட்டா எனக்கு ஞாபகம் ஃப்ளோவில் வர மாட்டேங்குது. எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அந்த வசனத்துடைய முழு அர்த்தம் என்னன்னா, மோசே முதல்ல எகிப்துடைய சகல இதுன்னு சொல்லும்போது முதல்ல மேக்ஸ், எகிப்தினுடைய மேத்தமெட்டிக்ஸ் முதல்ல மேக்ஸ் கண்டுபிடிச்சது அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த மேத்தமெட்டிக்ஸில் கற்று தேர்ந்தவனாக அவன் மாறினான். அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்ஸினுடைய ஜியாமெட்ரி அதை வைத்து கற்று தேர்ந்து அதை வைத்து பிரமிடு கட்டுகிற ஒரு ஞானம் இந்த மோசைக்குள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏபிசிடி நம்ம எழுதுகிறோம் பாருங்கள், அது அன்னைக்கு எகிப்தில் பட வரைவிலே ஒரு மிருகம் இல்லைன்னா ஒரு பறவை இல்லைன்னா ஒரு படத்தின் வரைவில் இருக்கும் அன்னைக்குள்ள எகிப்தில். அது எல்லாவற்றையும் கற்று தேறினவன் யாரு? மோசே. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நமக்கு ஒரு மொழி படிக்கணும்னாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி அவன் எவ்வளோ ஞானமாய் இருந்திருக்கான பாருங்கள். அதுபோல் நம்பர் பாருங்கள், எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1328 அதை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் கீழே. அதை அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டம், அந்த நம்பர்ஸ் படிக்கிறதுக்கு அவ்வளோ கடினம். இதுதான் அவங்களுடைய எழுத்துக்கள், இதுதான் அவங்களுடைய ஏடுகள் பாருங்கள். அது பார்த்தா ஒன்றுமே நமக்கு புரியல. ஆனால் எவ்வளோ அந்த பிக்சர்ஸை வைத்து நம்பர்ஸை வைத்து எவ்வளோ ஞானமாய் அவர் எழுதியிருக்கிறார். சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவன் இந்த மோசே. அல்லேலூயா. உலக படிப்பிலும் நல்ல கற்று தேறினவன் இந்த மனுஷன். அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய விஷயத்தில் உன்னத நிலை எட்டின இந்த மோசே. அது மட்டும் இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று இந்த ஜனங்களுக்கு கொடுத்தான். இருப்பினும் இந்த ஜனங்கள் தேவனுடைய பாக்கியத்தை இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தை இவர்கள் இழந்து போனார்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இந்த மோசைக்கு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளோ உன்னத அபிஷேகத்தை பெற்ற இந்த மோசே உன்னத அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். உலக பிரகாரமான படிப்பும் பெற்றிருக்கிறார். ஒருவேளை நல்ல ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவருக்கு பாவம் படிப்பு அறிவில்லை, அதனால பாவம் கஷ்டப்படுறாருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா படித்தவர் தான், சரியாக ஜெபம் பண்ணுறது இல்லை, அதனால அவருக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோசே எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது, எல்லா விதத்திலும் அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு உள்ள படிப்பில் நல்ல தேர்ன ஒரு மனுஷனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்களை மோசே நடத்தினார் என்று நம்ம அறிகிறோம். அதுக்கான காரியத்தை நான் சும்மா கதையாக சொல்லலை, அதுக்கான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த படத்தை பாருங்கள். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. அதில் ஜனங்களுடைய கணக்குகளை வைத்து எத்தனை ஜனங்களை அவர் நடத்தினாலும் சொல்லி பார்க்கும்பொழுது பாருங்கள், அந்த யுத்த மனுஷர்கள் வேதத்தில் யாத்திராகமம் 12:37 அந்த கணக்குப்படி பார்த்தா 6 லட்சம் புருஷர்கள், அவங்களுடைய மனைவிமார் அதில் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர். அப்புறம் யுத்த வீரர் அல்லாதவர்கள், யுத்த வீரர்கள்னு பிரிப்பாங்க, யுத்த வீரர் அல்லாதவங்களை பிரிப்பாங்க, அவங்களுடைய மனைவி சகோதரிகள் ஆண்கள் இதெல்லாம் சேர்த்து 4 லட்சம் பேர். இப்போ அந்த யுத்த மனுஷருடைய வீட்டில் ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் 4 பிள்ளை, 4 பிள்ளை வச்சு பார்த்தா 2,40,000 குட்டி பிள்ளைங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 மாதம் வயது முதல் மேற்பட்ட லேவியர்கள், இந்த யுத்த மனுஷருக்குள்ள லேவியர்கள் கணக்கு வராது, லேவியர்கள் தனி கணக்கு. அதுக்கான வசனங்கள் அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னாகமம் 3:39 வாசிங்க. என்னாகமம் 3:39 வாசிங்க. லேவியரை 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆட்களை எல்லாம் அவருடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய இலக்கம் எவ்வளோ? 21,000 பேராய் 21,000 பேராக இருந்தார்கள் நம்ம பார்க்குறோம். இன்னொரு இடத்துல 22,300 பேர் பார்க்குறோம். சரி, அப்போ அதில் 22,300 பேர். அதுக்கப்புறம் 30 வயதுலேருந்து 50 வயதான லேவியரின் மனைவிகள், அதற்கான வசன ஆதாரங்கள் நான் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள்.
அது எழுதி வைத்துக்கொள்ளுங்க. அப்புறம் வயது முதிர்ந்தவர்கள், அப்புறம் லேவியருடைய குழந்தைகள், இது எல்லாம் வச்சு கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட மோசே நடத்தினது எத்தனை பேர்னா 40,67,200 பேர் அவர் நடத்தியிருக்கார். ஏறத்தாழ 40 lakhs people அவர் என்ன பண்ணியிருக்கார், நடத்தியிருக்கார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய கூட்டம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கும் ஒரு லைட் வேணும். என்ன வேணும்? நைட்டு நடக்கிறதுக்கு என்ன வேணும்? 40 லட்சம் ஜனங்களுக்கும் நைட்டு என்ன வேணும்? லைட் வேணும். அந்த லைட் எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த வெளிச்சம் அந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து அவர்களுக்கு வெளிச்சம் காட்டினது. அல்லேலூயா. இந்த 40 லட்சம் ஜனங்களும் இந்த வெளிச்சத்தை பார்த்தார்கள். இந்த 40 லட்சம் ஜனங்களும் கர்த்தருடைய மகிமையை இவர்கள் ருசித்தார்கள். இப்படி இருந்த பொழுதிலும் இந்த ஜனங்கள் கடைசியில வேதம் சொல்கிறது, இவர்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். அதெல்லாம் நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்த அருமையான தேவ ஜனமே, ஒரு பயத்தோடு ஒரு எச்சரிப்போடு நீங்கள் இந்த வசனத்தை கேட்க அன்பாய் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேலும் நம்ம நம்மளை ஏமாற்றி கொள்ள கூடாது, நம்ம வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இனிமேலும் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. இனிமேலும் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ளணும். நம்ம கொஞ்சம் சில விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸாக வேண்டியது இருக்கிறது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. சில விஷயத்தில் நம்ம என்ன ஆக வேண்டி இருக்கிறது? கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது சொல்லுங்க இருக்கிறது. ஆமே, கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது. இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது. 2025 கர்த்தர் ஆரம்ப நாட்களிலிருந்து நம்மோடு பேசுகிறது ஒன்று, சில விஷயத்தில் முக்கியமான ஒன்றுன்னா கவனம் செலுத்த வேண்டிய, சீரியஸாக இருக்க வேண்டிய விஷயம். 1ஆம் தேதி ஆண்டவர் செய்திலையும் அதை தான் பேசினார். மீண்டும் ஆண்டவர் திரும்ப ஆண்டவர் அதை தான் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரொம்ப நிர்விசாரமாக இருந்துவிடக் கூடாது. சரி, இப்போ எல்லா பாக்கியத்தையும் எல்லா ஸ்லாக்கியத்தையும் பெற்ற இந்த ஜனங்கள், நல்ல பாஸ்டர், நல்ல சபை, நல்ல ஐக்கியம், நல்ல ஜனங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இவங்களோடு நடந்து போகிறார், கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார், எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. காட் இஸ் வித் தம். ஆண்டவர் அவளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பெரிய ஆசை என்னது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும் அப்படி நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். ஏசப்பா நீ என்னோடு கூட இருக்கணும். நம்ம உலகத்தில் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திலெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் என்னது? கர்த்தர் நம்மோடு இருப்பது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்னைய கவனிக்கிறவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம்னா ஒன்று என்ன சொல்லுங்க பார்ப்போம்? சொல்லுங்க, வாய்த்தரன்னு சொல்லுங்க. அப்போ தான் நீங்கள் அதை விசுவாசிப்பீங்க. எனக்காக சொல்லக்கூடாது. சொல்லுங்க. உண்மைதானா? உண்மையாக தான் சொல்கிறீங்களா? எதை நீங்கள் நினைக்கிறீங்க? எது உண்மையான ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீதுக்கு எல்லாம் போச்சு, யோசேப்புக்கு எல்லாம் போச்சு, மோசைக்கு எல்லாம், படிப்பு எல்லாம் போச்சு, பவுலுக்கு எல்லாம் போச்சு, பேதுருவுக்கு எல்லாம் போச்சு. ஆனால் கூட யார் இருந்தார்னா இவர்களோடு கர்த்தர் இருந்தார். அதனால் அவங்க பிரகாசிச்சாங்க. அல்லேலூயா. பேதுரு சொல்ல, பொண்ணும் வெள்ளியின் இடத்துல இல்லை, நீ என்கிட்ட ₹1 எதிர்பார்க்குறப்ப அது கூட இல்லை, ஆனால் எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. நான் எழும்பிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறையில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் முதலாய் கிழிக்கப்பட்டு இருக்கிறது, உடை முதலாய் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தரை துதித்து பாடுறாங்க. கர்த்தர் அவருடைய துதியில இருந்தபடியால், கர்த்தர் அவளோடு இருந்தபடியால் அந்த சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது. அந்த சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் குடும்பம் முழுவதும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தர் யாரோடெல்லாம் இருந்தாரோ அவர்கள் எல்லாம் பிரகாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இருந்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு இல்லை. நான் சொல்றது புரியுதா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார், ஆனால் இந்த ஜனங்கள் யாரோடு இல்லை. இவன் மனசு ஃபுல்லாக எங்கே தான் இருந்து? எகிப்தில் இருந்து. இவன் மனசு ஃபுல்லாக உலகத்தில் தான் இருந்து. கர்த்தர் இவனுக்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்.
கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு, இந்த 40 லட்சம் ஜனங்களுக்கென்று ஒரு பெரிய தரிசனத்தோடு இவர்களை அழைத்து வருகிறார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு அந்த தரிசனம் புரியலை. அவங்களுக்கு எனக்கு வெள்ளைப்பூடு வேணும், மீன் வேணும், சோறு வேணும், அதுக்கு தான் சண்டை. கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த தரிசனம் அவர்களுக்கு புரியலை. இந்த சத்தத்தை இந்த காலை வேளையில் கேட்கிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தரிசனம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய ஆவியான உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, கர்த்தர் வைராக்கியமா உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் உன்மேல் வைத்த தரிசனம் உனக்கு தெரியுமா? வருஷம் என்னாச்சு ரட்சிக்கப்பட்டு? ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் உண்மையான கசப்பான உண்மை தெரியுமா? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன எதுக்கு ரட்சித்தாரே தெரியாது. எதுக்கு ரட்சித்தாரு? நான் சண்டையானா எதுக்கு போனோம்? சர்ச்சுக்கு போனோம், ஜெபம் பண்ணணும், காணிக்கை போடணும், வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தரிசனத்தை புரிந்து கொள்ளுங்க. தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட அழுது கேளுங்க. எதுக்குப்பா என்ன ரட்சித்தீர்? எதற்குப்பா என்ன அபிஷேகம் பண்ணீர்? எதற்குப்பா என்ன இங்கே கொண்டு வந்தீர்? நான் எதுக்கு இந்த பூமியில் இந்த 2025 என்ன வாழ வச்சிருக்கிறீர்? ஹல்லேலூயா. கேளுங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ஆமென் ஆசீர்வாதமாய் அது செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை எதற்கு அழைத்தீர்? எனக்கு எதற்கு அழைத்தீர்? ஆமென். என்னோடய வாழ்க்கையில் நான் அதிகமாக ஜெபம் பண்ண ஜெபத்தில் ஒரு இதுதான், என்னை எதற்கு அழைத்தீர்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி பாருங்க. சும்மா அதை எதுவும் கேட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு சாப்பாடு தாரோ. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சதை எதில் சொல்லுங்க? எதில்? சாப்பாடு தான். ஒரு தேவனுடைய மனுஷர் சொன்னார், எப்பொழுதும் குறைவா சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடுங்க? கேட்குறீங்களா? இங்கே ஆட்கள் உண்டா குறைவா சாப்பிட ஆட்கள்? எவ்வளோ சாப்பிடணும்? 3/4 வயிறு சாப்பிட்டா போதும். எவ்வளோ சாப்பிட்டா போதும்? 3/4 வயிறு. இங்கே வர சாப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளை சாப்பிட்டாங்களாம். பைபிள் சொல்லுது, அதனுடைய மூக்கு வழியாக வர்ற மாதிரி அவன் சாப்பிட்டானா. சரி, சாப்பிட்டா என்ன பிரச்சனை இல்லை. கடைசியில் வந்த காரியம் நடந்தானா? காரியம் நடக்கலை. வந்தது எதுக்கு? கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு. கடைசி வரை அது நடக்கலை. மூக்கு வழியாக வெளியே வர்றவருக்கு ஒரு தேவனுடைய மனுஷர் சொன்னார், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணுமா? 1/2 வயிறு சாப்பிடுங்க. எவ்வளோ சாப்பிடணும்? நைட்டு ஜெபம் பண்ணணும்னு ஆசை யாருக்குள்ள? நைட்டு ஜெபம் பண்ண ஆசையாக இருக்குது. நைட்டு நான் உளிச்சிருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் சமூகத்தில் 1/2 வயிறு சாப்பிடுங்க. முழு வயிறு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணவே முடியாது, தூக்கம் வந்துடும். அப்படியே உங்களை தூக்கி வீசும். 1/2 வயிறு உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க. 1 மணி வரை அழகாக ஜெபம் பண்ணலாம், 2 மணி வரை அழகாக ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆமாம், 1/2 வயிறு சாப்பிட்டா போதும். பிரைஸ் தி லார்ட். நல்லா ஃபாஸ்டிங் இருங்க, நல்லா உபவாசம் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சதே சாப்பாடில் தான். எனக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு வெள்ளைப்பூடு இல்லை, எனக்கு மீன் இல்லை, இறைச்சி இல்லை. ஹல்லேலூயா. என்னதான் ஆண்டவர் தர்றாரோ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இவங்க இந்த பாக்கியத்தை இழந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம். இவ்வளவு பாக்கியத்தை பெற்ற இந்த ஜனம் எப்படி அழிஞ்சது? யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். 34ல் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில். எல்லாரும் வசனத்தை நம்ம ஒன்று பண்ணுவோமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இது ஒருத்தர் வாசிக்கிறதுனால மற்றவங்களுக்கு கவனம் தசை திரும்பிடுது. அதனால திரும்ப உங்களை கவனத்துக்குள்ளே கொண்டு வரணும்ல, அதுக்காக கொஞ்சம் கஷ்டம். எல்லோரும் யாத்திராகமம் 40 எடுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யாத்திராகமம் 40 எல்லாம் எடுத்துட்டிங்களா? எடுத்தவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். 34 எடுங்க. 34ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி. அப்பொழுது ஒரு மேகம் இந்த கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. ஹல்லேலூயா.
பிரத்யட்சமாய். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, பிரத்யட்சமாய். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் இந்த இடத்துல இருக்க எத்தனை பேர் பிரத்யட்சமாக ஆண்டவரை நடத்தினதை நான் அனுபவிச்சிருக்கேன் பாஸ்டர்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அல்ல, ஆண்கள் பக்கம் அல்லையிலே வரல, சொல்ல முடியுமா? பிரத்யட்சமாக ஆண்டவரை நடத்தினதை நான் அனுபவிச்சிருக்கேன் லைஃப்பில். ஒருக்கா வாட்டி நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் ஒருக்கா அப்படி ஜோம் பண்ணேன், ஆண்டவர் காரியத்தை செய்தார். ஒருக்கா இல்லை, நம்ம நிறைய சொல்லலாம். ஒருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? பிரத்யட்சமாக ஆண்டவரை நடத்தியிருக்கிறார். நான் ஒரு விஷயத்தை ஜோம் பண்ணேன் பாஸ்டர், இப்படி ஒரு காரியத்தை கேட்டேன், எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இல்லை இப்படி ஒரு எண்ணத்தோடு நான் வந்தேன், செய்தி வேளையில் ஆண்டவர் என்னோடு இப்படி பேசினார், இப்படி ஒரு காரியம் எனக்கு நடந்தது, இந்த ஒரு வியாதி, இந்த ஒரு சரீரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த ஒரு போராட்டம் இருந்தது, கர்த்தர் எனக்கு பிரத்யட்சமாய் ஒரு விடுதலையை எனக்கு தந்தார். நம்ம சொல்ல முடியுமானா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரவேல் ஜனங்களை விட நம்ம பாக்கியவான்கள். காரணம் என்னென்னா, நம்ம இரட்சகராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு பிரத்யட்சமாய் அவருடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு கூட்டம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாலே, இல்லை தேவ பிரசன்னத்துக்குள் போனாலே அவங்களுக்கு பயம். ஒருத்தரும் வரமாட்டான், ஒருத்தரும் சர்ச்சுக்குள்ளே வரமாட்டாங்க, எல்லாருக்கும் பயம், செத்து போவோம். ஆமென். ஹல்லேலூயா. பயம் வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், அது ஆண்டவருக்கு சத்தம்லாம் கேட்டுட்டு நாங்கள் இருக்க முடியாது அப்படின்னே இருந்த நாட்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்ம பிரத்யட்சமாக தேவனுடைய சத்தத்தை கேட்குறோம். தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த வேத புஸ்தகத்தை நம்ம கையில் சுமக்கிறோம். நிறைய விஷயங்கள் பிரத்யட்சமாக ஆண்டவர் நமக்கு செய்கிறார், கிளியர் கட்டா, அதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இருப்பினும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பரலோகத்தை இழந்தார்கள். காரணம் என்னன்னா, முதல் விஷயம் நான் சொல்லுவேன், இவருடைய அவ்விசுவாசம். ஹல்லேலூயா. இவருடைய அவ்விசுவாசம். என்ன நடந்ததுன்னா, இவங்களுக்கு எல்லாமே பிரத்யட்சமாக பார்க்கணுங்கிற கட்டத்தில், ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு பார்க்காம இவங்களால் நம்பவே முடியலை. நான் சொல்கிறது எதுவுமே புரியுது? ஹல்லேலூயா. இவங்களால் பார்க்காம ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல. பார்க்காம ஒரு விஷயத்தை இவங்களால் நம்ப முடியலை. இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போனோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு 12 பேர் வேவு பார்க்க போகிறாங்க. 12 பேர் வேவு பார்க்க போயிட்டு அவன் வரும்பொழுது அவ்வளோ பேரும், இந்த 11 பேரும் 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வர்றான். உடனே இவங்கெல்லாம் பயந்தாச்சு. யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, இல்லை நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், நீங்கள் ஏன் நம்பாமல் இருக்கீங்கன்னா, அதில் இவங்களுக்கு நம்பிக்கை வரல. ஹல்லேலூயா. எவ்வளவோ விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்து இருந்தும் ஒரு கட்டம் வரும்பொழுது இவங்களுக்கு விசுவாசமே வராது. அப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்க்குறேன், அப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை குறை சொல்றது இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவங்களுக்கு எவ்வளவுதான் அற்புதம் செய்தாலும், அந்த கட்டம், அந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது, சூழ்நிலை வரும்பொழுது இவங்களுக்கு விசுவாசமே இருக்காது. என்னத்தையாவது பேசிக்கிட்டு, முறுமுறுத்துக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கடைசி வரைக்கும் இவங்க தேறி வரலை, இல்லை ஒரு முன்னேற்றம் அடையலை ஆவிக்குரிய வாழ்க்கையிலனா, இவர்களுக்குள்ள என்ன இல்லைன்னா, விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லை. கடுகளவு கூட இவர்கள்ட்ட என்ன இல்லை? சொல்லுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 33 வசனம் வாசிங்க. உபாகமம் 1 அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. அதில் மோசே சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். இரவில் அக்கினிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் அவர் என்ன பண்ணலை? சரி, அருமையான தெய்வ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா.
அவரில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் என்ன பண்ணுறாரு? அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவர் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் மட்டும் இல்லைன்னா நம்மளால் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் உங்களால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடையவே முடியாது. எல்லாமே எனக்கு நான் பார்க்கணும், நான் அப்போ தான் நம்புவேன்னா கடைசி வரை நடக்காது. சில விஷயத்தை நம்ம காணாமல் விசுவாசிக்கணும், காணாமல் நம்பணும். கர்த்தர் எனக்கு இதை செய்வார், இதை எனக்கு கர்த்தர் கண்டிப்பாக இதை பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு வாக்கு தத்தத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் வாக்கு தத்தத்திற்கும் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போந்தான் நம்ம ஆண்டவர் அதிகமாக நம்பணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ தான் ஆண்டவர் அதிகமாக நம்பணும். என்றைக்கு வாக்கு தத்தத்திற்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குதோ அங்கே தான் கர்த்தருடைய கிரியை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அங்கே தான் கர்த்தருடைய கிரியை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே கரெக்டாக நடக்குன்னா அங்கே கர்த்தர் கிடையாது. அது எல்லாம் நம்ம சுய பலத்தில் நடக்கு. ஒன்றுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னா அங்கே யார் இருக்கானா? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க? அவரை நம்புங்க. ரெண்டாவது, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்க வேண்டாம். அதில் அவர்களுடைய பாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெகேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நாளாகமத்துக்கு அப்புறம் எஸ்ரா வரும், எஸ்ராக்கு அப்புறம் நெகேமியா வரும். சரி, நெகேமியா 9 அதிகாரம், பழைய ஏற்பாடு 615வது பக்கம். எல்லாம் திருப்பிட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சரி, இதில் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரே நிமிஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் உங்களுக்கு பட்டியல் போட போகிறேன். நீங்கள் உங்கள் லைஃபோடு நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் உங்கள் லைஃபோட, உங்கள் வாழ்க்கையோட என்ன பண்ணி பார்க்கணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் சமுத்திரத்தை அவர்களுக்காக பிளந்தார். நெகேமியா 9:11 வாசிக்கிறேன். எதை அவர்களுக்காக பிளந்தார்? உங்கள் வாழ்க்கையில் பிளந்திருக்காரா? பாஸ்டர் அப்படி ஒன்றும் பிளக்கலையே, எல்லா கடலும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய தாண்ட முடியாத பிரச்சனைகள் நம்மளை தாண்டி கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, முடியாதுன்னு நினச்சதெல்லாம் முடிச்சு வச்சிருக்காருல, அது சமுத்திரத்தை பிளக்கிறது தான். சரி, கர்த்தர் அவர்களுக்கு என்னதை பிளந்து கொடுத்தார்? சமுத்திரத்தை பிளந்தார். 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வேர்டு. உங்கள் எல்லாட்டும் வேர்டு இருக்கா? வார்த்தை இருக்கா? இப்பவும் வார்த்தையை தந்துட்டு தான் இருக்காரு. உங்கள் கையிலையும் வார்த்தையை வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தையாகிய தேவனே நமக்காக மரிச்சாச்சு. வார்த்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி, 14ஆம் வசனத்தில் பார்த்துங்கன்னு சொன்னால் உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஓய்வு நாள் அவங்களுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? சரி, அப்போ முதல்ல சமுத்திரத்தை பிளந்தார், வார்த்தையை கொடுத்தார், 3வது ஓய்வு நாளை கொடுத்தார். 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 4வது புசிக்க ஆகாரத்தை கொடுத்தார், குடிக்க தண்ணீரை கொடுத்தார். புசிக்க என்ன கொடுத்தார்? ஆகாரத்தை கொடுத்தார். குடிக்க, உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கான்னு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். வசனத்தை வாசிக்கும் போது சும்மா உட்காந்துருக்கப்படாது, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது 15ஆம் வசனத்தில் பாருங்கள், வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் எவ்வளவோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாய் மனம் இறங்கினார். 17ஆம் வசனம். உங்கள் வாழ்க்கையில் செய்தாரா? உங்கள் வாழ்க்கையில் கிருபையாய் இருந்தாரா? ஆமென் சொல்லுங்க. 20ஆம் வசனத்தில் பாருங்க. 20ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அதாவது ஆவியின் வரத்தை, ஆவியை கொடுத்தார். ஆவியை உணர்த்தும் அறிவை அவர்களுக்கு கொடுத்தார். 21ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவங்க வஸ்திரம் பழசாகலை, அவங்க காலில் போட்டிருக்கிற அந்த செருப்பு கிளி, அதாவது கால் வீங்கவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ராஜ்யங்களை அவங்களுக்கு கொடுத்தார். எதை கொடுத்தார்? 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவங்க பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். ஹல்லேலூயா.
25ஆம் வசனத்தில் பாருங்க, 25ஆம் வசனம் எடுங்க. அங்கே பாருங்க, அரணான பட்டணங்களை கொடுத்தார், பூமியின் செழுமை அவங்களுக்கு கொடுத்தார், சகலவித உடைமை நிறைந்த வீடை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. வீட்டுக்கு ஒரு வீடுனா என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளையும் தந்த ஒரு வீடை கொடுத்தார். வெட்டப்பட்ட துறவு கொடுத்தார். வெட்டப்பட்ட துறவு, யாருக்கெல்லாம் வெட்டப்பட்ட துறவு இருக்குது? யாராவது தூரம் 4 மைல் 10 மைல் தள்ளி போய் தண்ணி பிடிக்கிறீங்களா? இல்லை பைப்பு திறந்து தண்ணி வருதா? வெட்டப்பட்ட துறவை அவர்களுக்கு கொடுத்தார். திராட்சை தோட்டத்தை கொடுத்தார். ஒலிவ தோப்பை கொடுத்தார். பாஸ்டர் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, வசுவாசிங்க வரோம், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கனி கொடுக்கும் விருட்சங்களை கொடுத்தார். பைபிள் சொல்லுது, உம்முடைய தயவினால் அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கப்புறம் அவர் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் ஒரு 11 பாயிண்ட் நான் லிஸ்ட்டு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இன்னும் இருக்குது. இன்னும் நெகேமியா 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குன்னா, பைபிள் முழுசும் படித்து பார்த்தா அவர்களுக்கு நமக்கு கிடைச்சது போல், நமக்கு செஞ்சது போல் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் ஆண்டவர் செஞ்சிருக்கவே மாட்டார். இன்றைக்கி ஆவியான நம்மகிட்ட கேட்குற கேள்வி, மகனே மகளே, இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டு சபைக்கு இன்னும் ப்ளஸ்ஸை நிறைய சொல்லட்டா, தேவன் மாம்சமாய் நமக்கு வெளிப்பட்டார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. நமக்காக சிலுவையில் மரித்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக உயிரோடு எழுந்தார், நமக்காக பரமேறி போனார், நமக்காக பரிசுத்த ஆவி ஊற்றினார், நமக்காக சபையை ஏற்படுத்தினார், நமக்காக ஊழியர்களை ஏற்படுத்தினார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார், நமக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் நம்ம வாழ வேண்டிய எல்லா கிருபைகளையும் நமக்கு தருகிறார். தேவ சபையே, இதுக்கு மேலே ஆண்டவர் என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அல்லேலூயா. ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா இதுக்கு மேலே எனக்கு ஒன்று செய்யணும், என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்காக என்னெல்லாம் அவர் செய்யணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டார். இனி நம்ம தான் செய்யாமல் இருக்கோம் சில விஷயத்தை. நமக்கு ஏன் நன்மைகள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா, நம்ம செய்ய வேண்டிய சில விஷயத்தில் நம்ம லேக் ஆகிறோம். அவர் போர்ஷனில் அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார். அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிறார். நம்ம மீறுகிறோம், நம்ம அக்கிரமம் செய்கிறோம், நம்ம சில நேரம் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறோம், பரிசுத்தாவினர் துக்கப்படுத்துகிறோம். இருப்பினும் மகா தயவினால் கிருபையினால் நம்ம இன்னும் இரக்கமாக இருக்கிறார். அவர் சைடில் அவர் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சைடில் நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் உம்ம சைடில் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு, இன்னும் செய்யணுன்னாலும் நீ எனக்காக செய்வீர். ஆனால் நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவருக்கு பயந்து வாழணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார். அல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் அவர் செஞ்சுட்டு, அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒன்று என்னென்னா, நீ எனக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பயம் இல்லை. முதல்ல அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, ரெண்டாவது என்ன இல்லைன்னா பயம் இல்லை. சத்தமாக சொல்லுங்க, பயம் இல்லை. இன்னைக்கு இந்த பயம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை, ஆவிக்குரிய கூட்டம்னு சொல்ல முடியாது, ஆவிக்குரிய கூட்டம் போல ஒரு கூட்டத்தை பிசாசு உருவாக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது புரியுதா? பயமே, நீ பயப்படாதீங்க. பயப்படாதீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயம், உலக விஷயத்துக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை அவன் ஃபார்ம் பண்ணிட்டு வரான் பிசாசு. அல்லேலூயா. யாருக்கு பயப்படாது கூடாது? கர்த்தருக்கு நினைச்சப்படாது, அதெல்லாம் பயப்படக்கூடாது. நீ எவ்வளவு நாளும் பாவம் பண்ணு, எவ்வளவு நாளும் நீ துன்மார்க்கமாக வாழ, ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னைய மன்னிச்சிருவார். அல்லேலூயா. நீங்கள் அது சும்மா அப்படி குற்ற உணர்வோடெல்லாம் தேவ சமூகத்துக்கு என்ன செய்யப்படாது. அப்படி ஒரு பிரசங்கம் எப்படி வரப்படாதான்? குற்ற உணர்வோடு என்ன செய்யப்படாதான்? ஐயோ நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு வரப்படாதான். பிசாசு எந்த அளவுக்கு உலகத்தை நம்ம வஞ்சிக்கிறான் பாருங்க. வேதம் சொல்கிறது, நம்மில் பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவா இருப்போம் பைபிள் சொல்லுது. ஆனால் இங்கே ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான், நீ குற்ற உணர்வோடு நிற்காத. நீ பாவம் பண்ணியிருக்கலாம், நீ குடிச்சிருக்கலாம், வெறிச்சிருக்கலாம், விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், நீ வேசித்தனம் பண்ணியிருக்கலாம், என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நீ மன மகிழ்ச்சியை ஆராதிச்சுட்டு போ, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தருவார். எல்லாவற்றையும் ஒருவேளை தரலாம், ஆனால் பரலோகம் கண்டிப்பாக கிடைக்காது.
எல்லாவற்றையும் தரலாம், ஆனால் என்ன கிடைக்காது? கண்டிப்பாக பரலோகம் கண்டிப்பாக கிடைக்காது. பிசாசு எல்லாம் தரும், பரலோகம் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த ஜனங்களை பிசாசு முதல்ல விசுவாசம் இல்லாதவளாய் மாற்றினான், ரெண்டாவது பயம் இல்லாதவளாய் மாற்றினான். அதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு வலது கை ஆண்டவர்கிட்ட அப்படி உயர்த்தி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண பார்ப்போம். சில நேரங்கள் இந்த சின்ன ப்ரேயர்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்ல. அப்படி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ணு. ஏசப்பா, உமக்கு பயந்து வாழ எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்களா? உமக்கு பயந்து வாழ எனக்கு கிருபை தார். இந்த வார்த்தை ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள். உங்களை வாயை திறந்து சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்கள். ஹரே லூ எரிஹால துரஹ ஷகடஹலரியான் தரபல இபடஹதல ரஹந்தரபா ஷகடதலரபா டபா கந்தலஹபரபரபா. ஹலே லூ, உமக்கு பயந்து வாழ கிருபை தார் ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழ கிருபை தார். நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அதே நேரத்தில் அவர் பயத்துக்குரியவர். அவர் கொஞ்சம் பயப்படுங்க, அவர் கொஞ்சம் பயப்படுங்க. இந்த விஷயம் செஞ்சால் ஏசப்பாவுக்கு பிடிக்காதுன்னு நம்ம பயப்படணும். எல்லாரும் என்னை பாருங்க, நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு பிசாசு பார்த்துட்டான்னு வைங்களேன், அவன் உங்களுக்கு பயப்படுவான். நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டுனா அவன் உங்களுக்கு பயப்படுவான். இன்றைக்கி நம்ம ஏன் பிசாசுக்கு பயப்படுறோன்னா, நம்ம கர்த்தருக்கு பயப்படலை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இருதயெல்லாம் கல் போல் ஆயிடுச்சு. யாரையும் நான் குற்றப்படுத்தலை, எனக்கு யாரையும் பற்றி தெரியலை, வசனத்தை நான் சொல்கிறேன். சங்கீதம் 81:11-12 வாசிக்கும் பொழுது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை இல்லை, நெகேமியா 9:16 வாசிங்க, அதில் தான் போட்டிருக்கு. நெகேமியா 9:16 வாசிங்க. இந்த ஜனங்கள் ஏன் அப்படி இருந்தாங்களா? எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினாங்க. அந்த இருதயம் கடினப்பட்டு, இருதயம் எப்படி ஆச்சு? கடினப்பட்டு, ஒரு உணர்வு இல்லை, ஒரு என்ன இல்லை. டேய் டேய் அமைதியாரு, உள்ளவா, எல்லாம் உள்ளவா, உள்ள ஓடி வா, உள்ள இந்த என்ன இல்லை, இருதயத்தில் என்ன இல்லை? பயம். இருதயம் எப்படி இருக்கு? கடினம், அகங்காரம், பெருமை. என்ன என்ன என்னவா நடந்தாங்களாம்? பெருமையாக நடந்தாங்களாம். அல்லேலூயா, பெருமையாக நடந்தாங்களாம். ஆண்டவர் எங்களுக்கு அப்படி செய்தார், இப்படி செய்தார், நாங்கள் அப்படிப்பட்ட ஜனம், இப்படிப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி பெருமையாய் நடந்தார்கள். வேதம் சொல்கிறது அவர்கள் இருதயம் கடினப்பட்டதான். சரி, ஏன் கடினப்பட்டதுன்னா அதுக்கு ஆன்சர் தான் சங்கீதம் 81:11 இருக்கு. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதய கடினத்துக்கு விட்டு விட்டேன், தங்கள் யோசனையின்படி நடந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்க. ரட்சிக்கப்படுற புதுசில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிடுவோம். ஒரு வார்த்தை சொல்கிறதோ, ஒரு கோவப்படுறதோ, ஏதோ ஒன்று, ஒரு பார்க்காத ஒரு சினிமாவை பார்க்குறதோ, ஏதோ ஒன்று பண்ணிடுவோன்னு வைங்களேன், இருதயம் கிடந்து அடிக்கும். இருதயம் கிடந்து என்ன செய்யும்? கவனிங்க, என்ன இருதயம் கிடந்து அடிக்கும். எனக்கு நிறைய ஒரு சாட்சியம் சொல்லியிருக்காங்க, நானும் அதை அனுபவிச்சேன். ஐயோ தெரியாமலா பண்ணிட்டோம், தெரியாமலா பேசிட்டோம், அதை அழுது இல்லை அந்த யார்கிட்ட நம்ம ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாகி கிளியர் ஆகிற வர மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே கிடக்கும். எதையோ ஒன்று நம்ம இழந்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று நம்மளை விட்டு படுக்க முடியாது, உட்கார முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது என்னன்னா, அப்படி ஒரு உணர்வு இருந்துன்னா நான் சொல்வேன், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு உணர்வு இருந்துன்னா நீங்கள் யார்? பாக்கியவான்கள். அந்த உணர்வு தருது ஆவியானவர். சமீபத்தில் எங்கள் சர்ச்சில் நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனுக்கு அபிஷேகம் கிடையாது. என்ன கிடையாது? அவன் 3 வருஷமாக போராடிட்டு கிடப்பான், 3 வருஷமாக அவனுக்கு அபிஷேகம் கிடைக்கல. அதுக்கப்புறமா பைபிள் காலேஜில் சில சூழ்நிலை சம்மந்தமாக பைபிள் காலேஜில் இருந்தான், ஆனால் ஸ்டடீஸுக்கு இல்லை, சும்மா அப்படி இருந்தான். 3 வருஷமும் ஒரே ஜபம், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் கிடைக்கல. கடைசியில் ஒரு ஆராதனையில் அவன் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் அவனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அந்த சபை நான் நினைக்கிறேன் ஒரு எத்தனையோ ஒரு 60 அடியா 80 100 அடியா தெரியல, ரொம்ப தூரம் அந்த சபை. இங்கேருந்து ஆவியில் நிரம்பி சர்ச்சை தாண்டி வெளியே போயிட்டான், ஆவியில் நிரம்பி. அப்படி குசி 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 அங்கே போயிட்டான், அப்படி அங்கேருந்து பிடிச்சி கொண்டு வந்திருக்கு. அப்படி ஒரு அபிஷேகம். இவன் என்ன பண்ணான், ஒரு நாள் முடிவெட்ட கடைக்கு போனான். எல்லாம் கவனிங்க, எங்கே போனான்?
நானும் அவன் கூட சேர்ந்து தான் போனேன். முடிவெட்ட கடைக்கு போனான் பாருங்க, அங்கே போட்டிருக்கான் அந்த சினிமா படம் ஒன்று போட்டிருக்கான் அந்த டிவியில். எங்களை வெளியே உட்கார வச்சிட்டான். உள்ளே ஒருத்தன் முடி வெட்டிட்டு இருக்கான், எங்களை வெளியே உட்கார வச்சிட்டான். இவன் வந்து பார்த்துட்டான். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அதை ரொம்ப நேரமாக கூர்ந்து பார்த்துட்டான். பார்த்துட்டு அப்போ நான் அதை பார்க்கல, அவன் பார்த்துட்டு முடி வெட்டும் போது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு, இப்படிங்க. வெளியே வரும்போது சொல்கிறேன், நான் என்ன கேட்க, ஏதாவது உடம்பு கஷ்டமாக இருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை பிரதர் தெரியாமல் பார்த்துட்டேன் பிரதர், தெரியாமல் பார்த்துட்டேன், மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஆவியானவர் ரெண்டு போயிட்டாருன்னு அவனுக்கு ஐயோ அழுதுச்சார். அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்று, அல்லேலூயா, நான் 4 வருஷம் ஜெபம் பண்ணி எனக்கு கிடச்ச அபிஷேகம், ஆவியானவர் என்னோட்டு போயிட்டாருன்னு அழுறாரு. நான் சொன்னேன், பேசாமல் நான் சும்மா தான், நீ சும்மா இருக்க வேண்டியது, எதுக்கு அங்கே பார்க்குறீரு? அப்புறம் சொல்ல, உடனே இல்லை, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொடுக்குற ஒரு உணர்வு தான் இது, சரியாயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஒப்புரவாங்க சொல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காலேஜ் வந்து ரொம்ப நேரம் தனியாக போனார், ஜெபம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. அதான் ரொம்ப நாளாக அதை சொல்லிட்டே இருந்தார், எனக்கு இப்படி தெரியாமல் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாக்கியவான்கள். சில பேருக்கு அந்த உணர்வு இல்லை. கவனம் செலுத்துங்க. என்ன தப்பு பண்ணியும் ஒரு உணர்வும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருக்குன்னா சம்திங் ராங். அதான் அதுக்கு பேர் தான் அந்த இருதய கடினம். அதுக்கு பேர் தான் என்னது? அந்த பயம் இல்லாத, தேவ பயம் இல்லாத ஒரு நிலை. பிசாசு உங்களை வஞ்சிக்க போகிறான், பிசாசு உங்களை கொண்டு பாலங்கணத்தில் தள்ள போகிறான்னு அதுக்கு அறிகுறி என்னது? என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு பயம் இல்லாமல் உணர்வு வருது பாருங்க, அதுதான். என்னத்தை பண்ணினாலும் ஒரு பயமே வரமாட்டேங்க எனக்கு, எல்லாமே கிளியராக இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா பிசாசு உங்களை கொண்டு பாலங்கணத்தில் தள்ள போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஜீவனாக இருக்கும். தெரியுமா அது உங்களுக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வாழ வைப்பார். நாங்கள் சாட்சிகள். இன்னைக்கு உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறேன்ல, நான் சாட்சி. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய மாமா, அதான் நிசியுடைய அப்பாவுடைய அப்பா, அவங்க ஊழியத்துக்கு போகும்பொழுது செருப்பு இல்லாமல் நடந்தாங்க. அப்படிதானே? செருப்பு இல்லாமல் நடந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க மனைவி கேட்காங்களா, நம்ம எவ்வளவோ ஊழியம் செய்கிறோம், நமக்கு செருப்பு இல்லையா அப்படி ஏதோ சொல்லும்போது அவங்க ஏதோ சொன்னாங்களே. நான் நீங்கள் ஒரு சாட்சி சொன்னேன்ட்ட, செருப்பு இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு மைக்கில் சொல்லு. இது வந்து நிசியுடைய தாத்தா சொன்ன சாட்சி, அவங்க ஊழியம் பண்ணும்போது. அப்படி இல்லை, என்னென்னா அவங்க வந்து 2 பேருமே ஊழியத்துக்கு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி அந்த வழியாக போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஊற்று இருக்குமா. அப்போது அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து அந்த வற்றி போனாலும் வறண்டு போனாலும் அந்த வெயில் காலத்தில் அந்த இடத்துல மட்டும் ஊற்று வந்து வற்றவே வற்றாதான், எப்போவுமே அந்த இடத்துல வந்து ஊறிட்டே இருக்குமா. அப்போது எங்கள் பாட்டி வந்து சொன்னாங்களாம் எங்கள் தாத்தா கிட்ட, நம்ம பிள்ளைங்களுக்குன்னெல்லாம் எதுவுமே நம்ம சம்பாத்தியம் பண்ணி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் தாத்தா சொல்லுவாங்களாம், நீங்கள் பாரு, எங்கள் பாட்டியோட பேர் வந்து ஜாய்ஸ், நீங்கள் பாரு, இந்த இந்த எவ்வளோ வெயில் அடித்தாலும் எப்படிப்பட்ட வறட்சி வந்தாலும் இந்த இடத்துல உள்ள ஊர் மட்டும் பார்த்தியா, இந்த தண்ணி வற்றாமல் ஊறி கொண்டு இருக்கிறது மாதிரி நம்ம பிள்ளைகள், நம்ம சந்ததிகளை ஆண்டவர் வந்து இதே மாதிரி ஒரு வற்றாத ஊற்றாக வைப்பார் அப்படின்னு எங்கள் தாத்தா வந்து சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. சந்ததிகளை ஆண்டவர் நீங்கள் வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவங்களுடைய சந்ததிகள் எங்களை மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் பாருங்கவை. கர்த்தருக்கு பயந்து நடந்தால் சந்ததிகள் ஆண்டவர் வாழ வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க. நான் ஒரு காரியத்தை மட்டும் அதிகமாக சொல்கிறது, பொதுவாக நான் பயப்படுறது உண்டு. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாதிச்சு வைக்கண்டாம். என்ன சம்பாதிச்சு வைக்கண்டாம்? நல்லா கவனிங்க. சொத்து சம்பாதிச்சு வைக்கிறதா வைங்க, ஆனால் அதை பெரிய பாரமாக நினைக்காதீங்க. சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போக வேண்டாம். நம்ம பிள்ளைகளுக்கு சாபத்தை மட்டும் வச்சுட்டு பெறப்படாது. என்னத்தை வச்சுட்டு பெறப்படாது? என்னத்தை வச்சுட்டு போகக்கூடாது? சாபத்தை மட்டும் சம்பாதிச்சு வச்சுட்டு போகக்கூடாது. நீங்கள் 100 கோடி சொத்து சேர்த்து வச்சு கூட சாபத்தையும் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போகும்.
அவன் கடைசி வரைக்கும் திணறிட்டு தான் கிடப்பான். நான் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். பணம் இருக்குது ஆனால் சமாதானம் இல்லை. காரணம்னா சாபம், குடும்பத்தில் உள்ள சாபம். உங்கள் பிள்ளைகளுக்கு குடோனாக ப்ரேயரை மட்டும், ஜெபத்தை மட்டும் ஆசீர்வாதமாக நீங்கள் செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணை மூடுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பெற்றோர்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் அதை தான் செஞ்சாங்க. அதை நாங்கள் இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பைபிள் சொல்லுது, இவர்கள் இருதயம் கடினத்துக்கு ஆண்டவர் அவங்கள விட்டுட்டாராம். எப்படி இருந்துட்டு போ, அவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரா? விட்டுட்டாரா. எவ்வளோ சாபமான நிலை பாருங்க இந்த ஜனங்களுக்கு. காரணம் என்ன தெரியுமா? பைபிள் அதே வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. they don't have the love of God. ஆண்டவர் மேலே ஒரு அன்பு கிடையாது. ஆண்டவர் மேலே அன்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஒரு பாருங்க, ஆண்டவர் மேலே அன்பு இருந்துன்னா உங்களுக்கு பயம் இருக்கும். உங்களுக்கு பயம் இல்லைன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் மேலே உங்களுக்கு என்ன இல்லை? யூ டோன்ட் லவ் காட். உங்கள் மேலே, ஆண்டவர் மேலே உங்களுக்கு அன்பு இல்லை. அதனால தான் உங்களுக்கு பயம் இல்லை. உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா அன்பு இருக்கும், அன்பு இருந்ததுன்னா பயம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடைசியில் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாரா? அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டாரா. அப்போஸ்தலர் 7:51 வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்போஸ்தலர் 7:51 ஸ்தேவான் அதையே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் பெறாதவைகளே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஸ்தேவான் பேசுறது மோசே நடத்தினார்ல இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சொல்லுங்க சந்ததி. அந்த சந்ததியும் கர்த்தருக்கு கீழ்ப்படி இல்லை. பல ஜெனரேஷன் போயிட்டு இப்போ ஒரு சந்ததி வந்திருக்கு. அந்த சந்ததியும் முற்பிதாக்கள் எப்படி இருந்தானோ அதே ஜெராக்ஸில் தான் இருக்கான். அதே மாதிரி தான் இருக்கான். உங்கள் முற்பிதாக்கள் போல நீயும், உனக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும், உனக்கு ஜெராக்ஸ், அப்படி ஜெராக்ஸ் காப்பி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைகளும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கரெக்டாக வந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பின்னாடி கரெக்டாக வரும். நீங்கள் அப்படி இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு என் பிள்ளை வரணும்னு அது வராது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விடாமல் பின்பற்றி கர்த்தரை ஜெபம் பண்ணி நல்லா பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது என்ன செய்யும்? மாறும். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட அந்த பக்தியை பார்க்கணும், அந்த பரிசுத்தத்தை பார்க்கணும், அந்த டெடிக்கேஷனை பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு காலம் வரும்பொழுது அவங்க மனம் திரும்புவாங்க. நான் என்னைய வச்சு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை பார்ப்பாங்க, அந்த கண்ணீரை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எப்படியாவது உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைகள் அதே போல தான் இருக்கும். அது மட்டும் பெரிய பரிசுத்தமான வளரணும், நான் இப்படி தான் இருப்பேன்னா அது நடக்காது கதை. இந்த ஸ்தேவான் சொல்கிறார், உங்கள் பிதாக்கள் எப்படி இருந்தாங்களோ அது போல தான் நீ இருக்க. அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவனுக்கும் இருதயத்திலும் செவியிலும் என்ன கிடையாது? விருத்த சேதனம் கிடையாது. உனக்கும் இருதயத்திலும் செவியில் என்ன கிடையாது? விருத்த சேதனம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில் நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் எது வேண்டாதவையில் இருக்கிறதோ அவைகளை இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை விட்டு வெட்டி எறிந்து போடுவாராக. எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் நமக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத எது இருந்தாலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை குற்றம் சாட்ட இந்த இடத்துல வரலை. கர்த்தர் உங்களை உணர்த்த இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை உங்களை முடியாட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா, என் இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். என் இருதயத்துக்குள்ளே இருக்கிற வேண்டாதவைகளை எடுத்து போடும். என் செவியை ஆண்டவரே விருத்த சேதனம் பண்ணோ. இன்னைக்கு
நம்ம ஜெபம் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் தேவ சத்தம் கேட்க மாட்டேங்குது. பாஸ்டர், நான் ஆரம்ப நாட்களில் ஜெபம் பண்ணும் பொழுது அவ்வளோ மகிமையாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுறேன், பிரசனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? இருதயம் ஆயத்தமாகலை. இருதயம் இன்னும் ஆயத்தமாகலை. இருதயத்துக்குள்ளே இன்னும் வேண்டாதவைகள் நிறைய கிடக்குது. அதனால தான் ஜெபிக்கும் பொழுது ஏதோ வெறுப்பாக இருக்குது, நமக்கு ஏதோ வெறுமையாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் வரைக்கும் தெய்வ சத்தத்தை நம்மால் ஒரு நாளும் கேட்க முடியாது. நம்முடைய இருதயம் முதலாவது விருத்த சேதனம் பண்ணப்படணும், இரண்டாவது நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். அப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்தாவின் சத்தத்தை நம்ம தெளிவாய் கேட்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உடபல துரபர பல பரபா துரபல பரபரபா ஷகரபட தியந்தரபட பல பரபரபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிஹந்தோலா ஹந்தோடா ஷகாடா தீராபாடா துடாபாலா ரிகாபாலா ரபாலாபா ஷரபர பல பரபரபரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இருதயத்திலும் செவிலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் என்னை மாற்று, 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 மாற்று. உமக்கு பிரியமில்லாத கிரியைகள் என்னை விட்டு எடுத்து போடு, என்னை விட்டு எடுத்து போடு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். எல்லாரும் கேளுங்க, கேளுங்க. ரீபாலா துராபாலா பரபரபரபா உடபர கமல பரபரபரபரபா. ஒரு மோசையை போல கர்த்தருக்கு பயந்து வாழுகிற தெய்வ பிள்ளையாய், ஓ ஹல்லேலூயா, ஒரு பவுலை போல கர்த்தருக்கு பயப்பட்டு வாழுகிற தெய்வ பிள்ளையாய் என்னை மாற்று, மாற்று. கேளுங்க வாலிப பிள்ளைங்க, கேளுங்க. எனக்கு வாழ்க்கையில் இந்த வாலிப நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாராளமாய் தாரும். கர்த்தர் எப்பொழுது என்னை பார்க்கிறார், என்னை விசாரிப்பார், நான் பேசுகிற வார்த்தை முதல் கொண்டு என்னை நியாயம் தீர்ப்பார் என்கிற பயம். காபாடா துடாபாலா கபாலா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடாது, என்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன், கர்த்தரை ஒரு நாள் துக்கப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு பயம் எனக்கு வரட்டும். எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. எல்லாரும் 2 நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணுங்க பாப்பா, ஜெபம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். எலியாவின் தேவனே எனக்குள், எல்லாரும் கை தட்டி பாடுவோம். எலிசாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார், எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார், எலிசாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். அக்கினியின் தேவன், ஆமென், ஆமென், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன். ஆமென். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் ஊற்றுவாராக, ஒரு அக்கினி அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மேல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஒரு அக்கினி அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுவாராக, ஊற்றுவாராக, ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளவோ பெரிய பாக்கியங்களை பெற்ற இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருடைய நிலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாமல், கர்த்தருடைய வருகைக்கு போக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாமல் ஒரு வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு பெரிய பாடமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நாங்கள் திருந்திக் கொள்ள வேண்டிய இடத்துல நாங்கள் திருந்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத கிரியைகள் எங்கள் வாழ்க்கை விட்டு முற்றிலும் அகற்றி எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும்.